அன்பார்ந்த இணையதள நேயர்களை மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 29 செப்டம்பர் 2009க்கான முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். தமிழக முதல்வர் திரு மு கருணாநிதி அவர்கள் இன்று வெளியிட்டுள்ள ஒரு செய்தி அறிக்கையில் உலக தமிழ் மாநாட்டை கோவையில் ஜனவரியில் நடக்க இருந்ததை தற்போது ஜூன் ஜூலை மாதத்திற்கு தள்ளி வைத்துள்ளதாக ஒரு பரபரப்பு செய்தியை வெளியிட்டிருக்கிறார். இதற்கு காரணம் உலக தமிழ் மாநாட்டின் ஆராய்ச்சி கட்டுரைகளை சபையில் வைப்பதற்கு கால அவகாசம் வேண்டும் என்று தமிழக முதல்வர் கருணாநிதிக்கு தேவையான தமிழ் புலவர்கள் வலியுறுத்தியதால் இந்த மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. மத்திய உள்துறை அமைச்சர் ப சிதம்பரம் அவர்கள் சிவகங்கை தொகுதியில் படுதோல்வி அடைந்ததாக முதலில் செய்தி வெளியிட்டுவிட்டு பின்பு காலதாமதமாக சிதம்பரம் 3000 ஓட்டுகளில் வெற்றி பெற்றார் என்று ஒரு திடீர் அறிவிப்பை அந்த மாவட்ட கலெக்டர் செய்தி வெளியிட்டிருந்தார். இதை எதிர்த்து அதிமுக சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ள நிலையில் தேர்தல் கமிஷன் மீண்டும் இதை விசாரணை தொடங்கியுள்ளதாகும். சிவகங்கை மாவட்ட கலெக்டர் ரிசல்ட்டை வெற்றியை 12:30 மணிக்கு வெளியிடாமல் காலம் தாழ்த்தி 6:30 மணிக்கு ஏன் வெளியிட்டார் கலெக்டர் என்று கேள்வி எழுப்பி அதற்கான பதிலை உடனடியாக அளிக்க வேண்டும் என்று கேட்டிருப்பதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இதை பற்றி நம்முடைய அரசியல் வல்லுநர் கருத்து கேட்டபோது இந்த கவலையில்தான் ப சிதம்பரம் அவர்கள் எனக்கு வனத்துறை கிடைத்தால் மிக சந்தோஷமாக இருப்பேன், புத்தகங்கள் படித்து அமைதியாக இருப்பேன் என்று வீரவசனம் பேசியது தற்போது அதற்குதானோ என்று எண்ண தோன்றுகிறது என்று அவர்கள் கருத்து வெளியிட்டிருக்கிறார்கள். தமிழக எதிர்க்கட்சி தலைவியும் அதிமுக பொதுச்செயலாளருமான செல்வி ஜெயலலிதா அவர்கள் இன்று வெளியிட்டுள்ள ஒரு செய்தி அறிக்கையில் தமிழகத்தில் சர்க்கரை தட்டுப்பாடு உச்சகட்டத்தை அடைந்திருக்க வேளையில் சர்க்கரை உற்பத்தி கடுமையாக குறைந்திருக்கிறது என்றும் விவசாயிகளுக்கு கரும்பு டன்னுக்கு 2000 வழங்கினால் உற்பத்தி அதிகரிக்கும், சர்க்கரையும் அதிகமாக கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. விவசாயிகளின் வயிற்றில் அடிப்பதற்கு இறக்குமதி செய்யும் சர்க்கரையை அதிகரிக்க மத்திய அரசும் மாநில அரசும் முயல்வது கடும் கண்டனத்துக்குரியது. உடனடியாக டன்னுக்கு 2000 ரூபாய் வழங்க வேண்டும் என்று ஸ்ரீ ஜெயலலிதா அவர்கள் வலியுறுத்தியதாக சென்னையில் தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. திருச்சி அருங்காட்சியகத்தில் ஜன்னல் கம்பியை அறுத்து பல லட்சம் மதிப்புள்ள 10 ஐம்பொன் சிலைகள் கொள்ளடிக்கப்பட்டதென்றும் திருச்சி போலீஸ் ஸ்டேஷன் அருகே நடந்த இந்த துணிகர சம்பவம் திருச்சி மக்களை அதிர்ச்சி அடைய செய்திருப்பதாக திருச்சியிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. டெல்லியில் நடந்த ஒரு மாநாட்டில் பேசிய பாரத பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் அணு ஆயுதத்துக்கு தடை விதிக்கும் விவகாரத்தில் பாரபட்சம் இருக்கக்கூடாது என்று அவர் வலியுறுத்தியதாக புதுடெல்லியிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. காங்கிரஸ் கட்சியின் தலைவர் சோனியா காந்தியின் மாமாவும் அக்கட்சியின் பொதுச்செயலாளர் ராகுல் காந்தியின் தாத்தாவுமான குட்ரோச்சிக்கு போஃபஸ் பீரங்கி ஊழல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட இந்த இத்தாலிய தொழிலதிபர் குட்ரோச்சிக்கு எதிரான வழக்குகளை வாபஸ் பெற மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாக சுப்ரீம் கோர்ட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் டெல்லியிலிருந்து ஒரு அதிர்ச்சி தகவல் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஏர் இந்தியா விமானிகளின் வேலை நிறுத்தம் 4வது நாளாக இன்றும் தொடர்கிறது என்றும் உள்நாட்டு விமான முன்பதிவு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக ஏர் இந்தியா அறிவித்துள்ளதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இதில் உடனடியாக பாரத பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் தலையிட வேண்டும் என்றும் செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இதை பற்றி நம்முடைய அரசியல் வல்லுநர் கருத்து கேட்டபோது நம்முடைய பாரத பிரதமர் வாரத்தில் 3 நாட்கள் மாநாடு என்று டெல்லியில் நடத்தி விடுகிறார். மாதத்துக்கு ஒரு முறை வெளிநாடு சுற்றுப்பயணம் சென்று விடுகிறார். மற்ற நாட்களில் பாகிஸ்தானை பற்றி ஏதாவது செய்திகள் வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார். உள்நாட்டில் என்ன பிரச்சனைகள் இருக்கிறது, எப்படி தீர்ப்பது என்று அவர் யோசிப்பதற்கு நேரமே இல்லாதால் மக்கள் மீது வறட்சி நிலவுகிறது என்று குறையை கூறி விலையை உயர்த்துவதை பற்றி அவர் கண்டும் காணாமல் இருக்கிறார் என்று அப்படிப்பட்டவர் ஏர் விமான பிரச்சனையை எப்படி தீர்ப்போர் என்று வல்லுநர்கள் கருத்து வெளியிட்டிருக்கிறார்கள்.
பீகார் மாநிலத்தில் துர்கா பூஜை கொண்டாட்டங்களின் போது பாக்மதி மற்றும் கமலாபவன் ஆறுகளின் இரு படகுகள் மூழ்கியதில் 26 பேர் பலியானதாகவும் 50க்கும் மேற்பட்டோரை காணவில்லை என்று பாட்னாவிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. மேற்கு வங்க மாநிலத்தின் துர்கா பூஜை கடந்த 10 நாட்களாக வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்ட நிலையில் கடைசி நாளான விஜயதசமி என்று துர்கா சிலையை நீரில் கரைக்கும் படத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தேமுதிக சார்பில் விஜயகாந்த் தலைமையில் இன்று டெல்லியில் உண்ணாவிரத போராட்டம் நடந்தது. அதில் கச்சத்தீவை மீட்க வேண்டும், இலங்கை கடற்படையின் தாக்குதலிருந்து தமிழக மீனவர்களை மீட்க உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும், அப்பாவி தமிழ் மக்களை கொன்று குவிக்கும் ராஜபக்சேவுக்கு முடிவு கட்ட வேண்டும் என்று பல கோரிக்கைகள் வைத்து டெல்லியில் மாபெரும் உண்ணாவிரத போராட்டத்தை நடத்திய விஜயகாந்த் முடிவில் அவர் பேசிய போது தசரா கொண்டாட்டத்தில் ராவணனை எரிக்கும் காட்சியை சோனியா காந்தியும் பிரதமர் மன்மோகன் சிங்கும் ரசித்து பார்த்தனர். அதேபோல் நவீன கால ராவணனான இலங்கை அதிபர் ராஜபக்சேவும் விளங்குகிறார், அவருக்கு முடிவு கட்ட வேண்டும் என்று வலியுறுத்தியதாக டெல்லியிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இலங்கையில் உள்ள சுதந்திர கட்சியின் மக்கள் பிரிவு தலைவர் மங்கள சமவீர வெளியிட்டுள்ள ஒரு செய்தி அறிக்கையில் ராஜபக்சேவை பழிவாங்க 100 பிரபாகரன்கள் வருவார்கள் என்று அவர் செய்தி வெளியிட்டுள்ளதாக குழுவில் இருந்து தகவல் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஆப்பிரிக்க நாடுகளில் ஒன்றான கினியின் தலைநகர் கொனாக்ரியில் அரசாங்க எதிர்ப்பு கூட்டம் ஒன்றின் போது அரசு படை நடத்திய துப்பாக்கி சூட்டில் 87 பேர் உயிர் இழந்துள்ளதாக ஒரு அதிர்ச்சி தகவல் கினியிலிருந்து வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஆப்கானிஸ்தானில் சாலை ஓரத்தில் வைக்கப்பட்டிருந்த கண்ணிப்பிடி தாக்குதலில் அப்பாவி மக்கள் 30 பேர் கொல்லப்பட்டதாகவும் 40க்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்துள்ளதாக காபூலில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. நாகர்கோயிலை சேர்ந்த நிஷா என்ற பெண்மணி மஸ்கட்டில் வேலை பார்த்து வரும் தனது கணவர் ராபர்ட்டுடன் நிஷா தங்கியிருந்த போது பிரசவத்திற்காக நாகர்கோயில் வந்த நிஷாவிற்கு பன்றிக்காய்ச்சல் ஏற்பட்டு பயங்கர காய்ச்சல் காரணமாக அவர் உயிர் இழந்ததாக ஒரு அதிர்ச்சி தகவல் நாகர்கோயிலிருந்து வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஒலிம்பிக் மற்றும் உலக சாம்பியன்ஷிப் குத்துச்சண்டை போட்டியில் வெண்கல பதக்கம் வென்று இந்தியாவுக்கு பெருமை சேர்த்த விஜய் சிங் சர்வதேச குத்துச்சண்டையின் தரவரிசை பட்டியலில் 75வது கிலோகிராம் பிரிவில் முதலிடம் பிடித்து வரலாற்று சாதனை படைத்துள்ளார் என்றும் இதன் மூலம் சர்வதேச தரவரிசை பட்டியலில் முதலிடம் பிடித்த முதல் இந்தியர் என்ற பெருமையை அவர் பெற்றுள்ளதாக டெல்லியிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. வானிலை அறிக்கை 29 செப்டம்பர் 2009 பிற்பகல் 3 மணி எடுக்கப்பட்ட சேட்டலைட் புகைப்படத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த தமிழகத்தில் பல இடங்களில் லேசான மேகமூட்டங்கள் காணப்படுகின்றன. கடலூர், நாகப்பட்டினம், காரைக்காலில் மேகமூட்டங்கள் அதிகமாக காணப்படுகின்றன. சென்னை மற்றும் பகுதிகளில் லேசான மழை பெய்து கொண்டிருப்பதாகவே தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே பாலாஜி. நன்றி.